மணி சேவ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண சில சிஸ்டம்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல வந்து 2 வீடியோ போட்டிருப்பேன் மணி சேவ் பண்றத பத்தி. அதுல வந்துட்டு இருக்கிற டிப்ஸ் யூ கேன் வாட்ச். நான் வீடியோ வந்து இங்க எங்கேயாவது லிங்க் பண்றேன். அதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஜிபே. நான் வந்து ஜிபே யூஸ் பண்ண மாட்டேன். அது ஏன் அப்படின்னா, நான் ஜிபே யூஸ் பண்ணும்போது எனக்கு கையில இருந்து என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு காசு போகுதுன்னு தெரியாது. அப்ப என்ன ஆகும்னா, நான் செலவு பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் அது வந்து நோ மினிமம் பேலன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது காட்டும் போது எனக்கு தெரியும் அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு. சோ இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே விட்ட ஹேபிட். சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, கை செலவுக்கு மட்டும் சம்பளம் வந்த உடனே என்னோட பட்ஜெட்டிங் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 4000 மினிமம் எடுத்து நான் வந்து வித்ட்ரா பண்ணி என் பர்ஸ்ல வச்சுப்பேன். சோ இதனால என்ன ஆகும்னா, நம்ம வந்து காசு ஏதாவது கொடுக்குறோம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம கையில இருந்து எடுத்து கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், பிசிக்கலா வந்து காசு போற மாதிரி. சோ அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருப்போம். சோ அடுத்த வாட்டி நம்ம காசு எடுத்து கொடுக்கும்போது பர்ஸ்குள்ள இவ்வளவு காசு தான் இருக்குன்ற போது நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணுவோம். திஸ் இஸ் ஒன் திங். இப்போ நான் ரீசெண்டா என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட பட்ஜெட்டிங் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதே காசை நான் கையில எடுக்கல, அதுக்கு பதிலா ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்றேன். சோ பேசிக்கலி அது வந்துட்டு ஒரு ஆப் இன் விச் யூ கேன் ஆட் மணி. பேடிஎம் மாதிரி நம்ம மணி வந்து அதுல போட்டு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு அதுல இருக்கிற காசு நான் என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு எடுத்து அனுப்புற காசு வந்துட்டு இஸ் ஒன்லி ஃபார் மை கை செலவு. டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு க்ரோசரிஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஹோட்டல்ல பே பண்றதா இருக்கட்டும். சோ நான் இந்த அமௌண்ட்ல தான் எல்லாமே பண்ணுவேன். இதுல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டெபிட் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரியில தான் ஆகுது அப்படின்னு சொல்லி அதுலயே உங்களுக்கு அழகா கொடுத்துரும். அதுல வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு எங்க மணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4000 ரூபாய் எனக்கு இதுக்காக தான் இருந்தாலுமே அதுல நான் எதெல்லாம் வந்து டீக்கு அதிகமா செலவு பண்றேன், க்ரோசரிஸ்க்கு அதிகமா செலவு பண்றேன், ஹோட்டல்ல அதிகமா செலவு பண்றேன் அப்படிங்கிற லிஸ்ட் எனக்கு வந்துடும். சோ எய்தர் நீங்க கையில காசு எடுத்து வச்சுக்கலாம், ஆப் எல்லாம் நம்பல அப்படின்னு சொன்னா. அப்படி இல்லைன்னா காசு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். சோ ஐ பர்சனலி யூஸ் திஸ் ஆப் கால் ஜூபிட்டர். உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல இருக்கும். ஆண்ட்ராய்டு அண்ட் ஐபோன் ரெண்டுத்துலயும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஐ செக் தட் அவுட் அண்ட் உங்களுக்கு லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். யூ கேன் யூஸ் தட். செகண்ட் ஒன் இஸ் பட்ஜெட்டிங். சம்பளம் வந்த முதல் நாள் வாட் ஐ டூ இஸ், ரெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும், வைஃபை எவ்வளவு கொடுக்கணும், என்னோட க்ரோசரிஸ்க்கு எவ்வளோ, இப்போ நான் லாஸ்ட் டிப்ல சொன்ன மாதிரி ஒரு 4000 நான் எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட எமர்ஜென்சி ஃபண்ட்ல எவ்வளவு போகணும், சேவிங்ஸ்ல எவ்வளவு போகணும், நான் ஏதாவது அந்த மந்த்துக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்குறேன், யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறேன், எங்கேயாவது ட்ரிப் பிளான் பண்றேன், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா எக்ஸல்ல போட்டு வச்சிருவேன். உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் பண்ண தெரியல, இல்ல நான் புதுசா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இதுக்காகவே டெடிகேட்டடா நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் லிங்க் தட் அப் ஹியர், யூ கேன் செக் தட் அவுட். அதுல நான் ஒரு ஃப்ரீ பிளானரும் கொடுத்துருப்பேன். நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க பட்ஜெட்டிங் போட்டுக்கலாம். அது எப்படி எல்லாம் போடணும் அப்படிங்கறது அந்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ கமிங் பேக் டு திஸ் வீடியோ, பட்ஜெட்டிங் ஹெல்ப்ஸ். நான் இவ்வளவுதான் இந்த விஷயத்துக்கு செலவு பண்ண போறேன்னு எனக்கு மந்த் ஸ்டார்டிங்ல தெரிஞ்சு அதுக்கான மணியை நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் மந்த்தை ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா அன்எக்ஸ்பெக்டட் செலவு ஏதாவது வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபோர்சி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ நவ் லெட்ஸ் டாக் அபவுட் தி எமர்ஜென்சி ஃபண்ட், விச் இஸ் தி தேர்ட் ஒன். யூஸ்வலா எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, எய்தர் நமக்கு வந்து ஏதாவது ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்துருச்சு, வேலை போயிருச்சு, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய பைக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, இல்லைன்னா பைக் வந்து தொலைஞ்சு போச்சு, இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும்ல, அதுக்கு நம்மளுக்கு சடனா ஒரு காசு சேவ்ப்படும். அதுதான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லி சேவ் பண்ணி வைப்போம். ஸோ நான் எப்படி இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, என் சேலரியில வந்துட்டு ஒரு 20% வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எடுத்து வச்சிருவேன். ஃபோர்த் ஒன், இப்போ நான் பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் நான் கத்துக்கிட்ட விஷயம் ரெண்டிங் அவுட். எப்பவுமே நான் எது வாங்கினாலும் ஓகே அது நமக்கே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து வீட்டுக்கான சில ஃபர்னிச்சர்ஸ் தேவைப்பட்டுச்சு. என்னோட டேபிளா இருக்கட்டும், என்னோட சோஃபாவா இருக்கட்டும். ஸோ இதை வந்து எனக்கு வாங்குறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்த சோஃபா வந்துட்டு 14K வந்துச்சு. அண்ட் அதை நான் ஒரு வாட்டி வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஒரு வேலை இங்க இருந்து திரும்ப சென்னை போறேன், இல்ல வேற ஏதாவது ஊருக்கு போறேன் அப்படின்னா அதை நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அது ஒரு காஸ்ட் ஆகும். செகண்ட் ஒன் வந்துட்டு அதை நான் பல்கா வாங்கும்போது என் கையில வந்து ஒரு அமௌண்ட் போகும். இஎம்ஐ எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணும் அப்படிங்கும் போது தான் என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க இந்த ரெண்டிங் ஆப்ஷன். ஸோ ஐ ரெண்டட் ஆல் மை furnitures, basically sofa and my table chair from Furlanco. இங்க இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த ஃபர்னிச்சர் எனக்கு பிடிக்கல, நான் கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா மாத்திக்கலாம். இதுவே நம்ம வாங்கினா அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. செகண்ட் ஒன் வந்துட்டு இதுல உங்களுக்கு மந்த்லி ஒரு குட்டி அமௌண்ட் தான் தேவைப்படும். நீங்க இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை திருப்பி கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் லைஃப் லாங் பேர் பண்ண தேவையில்லை.
வேற ஊருக்கு மாறுறீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷனும் கொடுத்துருவாங்க. பிளஸ் வீடு மாறும்போது அந்த உங்க வீட்டுல எவ்வளவு சாமா இருக்கோ அதை வச்சுதான் உங்களுக்கு அந்த கோட் கொடுப்பாங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ல. சோ நிறைய திங்ஸ் இருந்ததுன்னா நிறைய கோட்ஸ் இருக்கும். நான் வந்து டெம்பரரியா இருக்கேன் அதனால நான் அதை வாங்காம ரெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் ஹாஸ் சேவ்ட் அ லாட் ஆஃப் மணி இனிஷியலி ஃபார் மீ. ஸோ இது வந்து ஃபர்லாங்கோல நீங்க வந்து சோஃபா மட்டும் தான் வாங்கணும், டேபிள் மட்டும் தான் வாங்கணும் இல்ல, அவங்க கிட்ட ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் அவன், ஈவன் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அண்ட் அவங்க கிட்ட இன்னொரு பேக்கேஜ் கூட இருக்கு, 1 BHK பேக்கேஜ், 2 BHK பேக்கேஜ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். நம்ம எப்போ வேணுமோ அதை ஸ்வாப் கூட பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம பண்ண மாட்டோம். பட் இஃப் யூ ஆர் இன்டு திஸ் டெக்கார், கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா யூ ஹேவ் தட் ஆப்ஷன். பட் எனக்கு இந்த ரெண்டிங் அவுட் ஹஸ் ஹெல்ப்டு மீ அ லாட். ஃபிஃப்த் ஒன், இதுதான் வந்து என்னோட ப்ரோ டிப்னு நான் சொல்லுவேன். இது நான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஸோ அது என்னன்னா ஹேவிங் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சேலரி அக்கௌண்ட், எல்லாருக்குமே அதுதான் ஸ்டாண்டர்டா இருக்கும். சேலரி வரும், நீங்க அதுல இருந்து எல்லாத்தையும் கொடுப்பீங்க, மீதி இருக்கிற காசு என்னமோ அதை வச்சு மாசத்தை ஓட்டுவீங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன்னு சொல்றேன். ஸோ எனக்கு 3 பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மை சேலரி அக்கௌண்ட். சேலரி வந்த உடனே அதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதுல வந்து நான் ஒரு அமௌண்ட்டை தள்ளிடுவேன். அண்ட் இன்னொரு அக்கௌண்ட் வந்து இன்னொரு பர்பஸ் என்னன்னா என்னோட எமர்ஜென்சி ஃபண்ட், அதையும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ல தள்ளிடுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஆட்டோ டெபிட் ஆயிடும். அண்ட் மீதி இருக்கிற காசு வந்து என்னோட எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ ஒரு அக்கௌண்ட் வந்து நான் இதுக்கு வச்சிருக்கேன். இன்னொரு அக்கௌண்ட் வந்துட்டு நான் என்னோட டிராவல் ஃபண்ட்ஸ், இல்லைன்னா வந்துட்டு என்னோட இந்த குட்டி குட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறது, அது எல்லாத்துக்கும் ஒரு காசு எடுத்து வச்சிருப்பேன். ரெண்ட், வைஃபை இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதுல ஆக்சுவலா அப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியா எடுத்து போட்டாச்சு, சேவிங்ஸ்க்கு தனியா எடுத்து போட்டாச்சு, என்னோட கை செலவுக்கு நான் ஜூபிட்டர்ல எடுத்து போட்டுட்டேன். சோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா இந்த அக்கௌண்ட்ல இதுக்குதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. கையில இருக்கிற காசையும் அக்கௌண்ட்ல இருக்கிற காசையும் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுன்ற கிளாரிட்டி இருக்கும். So these are all the tips that helped me save money. ஒரு சிஸ்டம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தீஸ் சிஸ்டம்ஸ் பேசிக்லி இதெல்லாம் சிஸ்டம். ஜிபே நான் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், ஜூபிட்டர் தான் யூஸ் பண்ணுவேன், 3 அக்கௌண்ட் வச்சிருக்கேன், எமர்ஜென்சி ஃபண்ட்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும்போது கொஞ்சம் அந்த பழக்கத்தை வந்து இன்கல்கேட் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். இதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. I'll definitely answer everyone. So if you have not started budgeting, start it today. அவ்வளவுதான். Okay, bye.